side. I don't wanna waste what's left. The storms we Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா அந்த 3 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அது பக்கத்துல ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து விடும். Friends, நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து வீல் லான்ச்சர். இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அலோ கேட்கும். அந்த அலோ பெர்மிஷன் எல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆயிரும். சோ இது ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு தீம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த சைடுல அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய தீம் வரிசையா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா Play Storeல வந்து நிறைய தீம் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து ஸ்லைட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் பட்டனுக்கு வந்தாச்சு. ஹோம் பட்டனுக்கு வந்தோடனே இங்கே பாருங்கள் சைடில் வந்து இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் சைடில் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிருது. ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதில் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேலரியில் இருக்கும்போது கூட கேலரியிலேருந்து இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட இதை வந்து நீங்கள் சைடில் இப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் காண்டாக்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். காண்டாக்ட் அண்ட் ஃபோல்டரு உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் தான். இந்த கீபேட் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கீபேட் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் கீபேட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபேடை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கீபேடை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கீபேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீம்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட கீபேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜும் கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீபேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த கீபேட் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த அப்ளிகேஷன் நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அலோ கேட்கும். அலோ பெர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. அலோ பெர்மிஷன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு டிசைன் வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கலெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பாருங்கள் தெரியுது. இப்போ நான் வந்து மறுபடியும் இன்னொரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல இந்த ப்ளஸ் ஐக்கனை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்த கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இந்த அனிமேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு போய் நீங்கள் வச்சுட்டு இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கிளிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் வால்பேப்பர் அப்படின்னு இருக்குது. இதை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் வால்பேப்பராகவும் செட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஜிப் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன், சேவ் வீடியோ அப்படிங்கிறத. ஓகேங்களா, அப்போ வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இதையே வந்து நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட ஸ்டேட்டஸில் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். ஸோ நான் இப்போ சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி யாராவது வைக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து பர்த்டே அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இதில் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.